பார்க்குற கேட்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2017 ரிலீஸ் ஆன த ஜெரால்ட் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு கிளுகிளுப்பான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுவதும் வாய்ஸ் இப்படி தான் வரும், யாரும் கோச்சிக்க வேணாம். பட் இருந்தாலும் கதையை அழகாக சொல்லி முடிக்கிறேன். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா பெருசாலாம் எதுவும் இல்லை. 2 பேரும் மேட்ரு பண்ணலான்ட்டு போகிறாங்க. அப்போது ஹீரோவுக்கு ஹார்ட் அட்டாக் அந்த இடத்துல செத்து போகிறான். ஹீரோயின் அந்த இடத்துல எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த படத்தை ஓப்பன் பண்ணால் ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயின் 2 பேருமே அவங்க புக் பண்ணிக்கிற ஒரு பீச் ஹவுஸ்க்கு அவங்க வெக்கேஷன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஹீரோ மட்டும் ஹேண்ட் கப் எடுத்து வைக்கிறான். ஏன்னா பயப்பிள்ளைக்கு அந்தளவுக்கு வெறியாக இருக்கான் போல். 2 பேரும் காரில் கிளம்பி போகும்போது ஹீரோ வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். ஆனால் ஹீரோயின் வெயிட் பண்ணுப்பா, போய் ஆரம்பிச்சிக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிப்பான்னு சொல்லி காரில் அப்படியே பேசிக்கிட்டு போயிடுறாங்க இருக்குது. அதை பார்த்து ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த நாயை கொண்டு போட்டு போய் எல்லாமே சொல்லி ஹீரோயின்ட்டு கேட்க, அந்த நாயை ஏன் கொலை பண்ணுற, இப்போ அதை ஹார்ன் அடிச்சு அது பாட்டுக்கு விலகி போய் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த பீச் ஹவுஸுக்கு அந்த நாயை தாண்டி வந்துடுறாங்க. பீச் ஹவுஸுக்கு வந்ததும் ஹீரோயின் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண நிறையா சாப்பிட்றதுக்கு இருக்குது. அதில் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு வந்து வெளியே ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த நாய்க்கு அவள் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் இந்த படத்தோட ஹீரோவான ஜெரால்ட்ஸை காமிக்கிறாங்க. பயபுள்ள மாத்திரையெல்லாம் போட்டு வெறித்தனமாக முரட்டுத்தனமாக ரெடி ஆகிட்டு இருக்கான். அவன் ஹீரோயின் இருக்கிற அந்த இடத்துக்கு வர்றான். பார்த்தா ஹீரோயின் நாய்க்கு சாப்பாடு போட்டுறதை பார்த்துட்டு பயபுள்ள எச்சா கடுப்பாகிறான். நீ நாய்க்கு போட்ட அந்த சாப்பாடோட விலை எவ்வளோ தெரியுமா? $200. அதை இப்போ நீ நாய்க்கு போட்டியேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, பரவாயில்ல இன்னைக்காவது நல்லா சாப்பாடு சாப்பிடுமே சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கதவை கூட க்ளோஸ் பண்ணாமல் போகிறாங்க. உள்ளே வந்ததும் 2 பேருமே தேனிலவுக்கு ரெடி ஆகுறாங்க. ஹீரோயின் தேனிலவுக்காக புது ட்ரெஸ் எடுத்திருக்கா போல். அது ஒரு ப்ரைஸ் டேக்கை கிழிச்சு ஒரு கபோர்டில் வைக்கிறான். இவன் நம்மளும் உள்ளே வர்றான். உள்ளே வரும்போது அவன் வெறும் ஷார்ட்ஸோடு தான் இருக்கான். அவனும் தண்ணி பாட்டில் கொண்டு வந்து அங்கே மேலே வைக்கிறான். அந்த தண்ணி கிளாஸை வச்சுட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் இன்னைக்கு உன்னை அத்துமீறி தொட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அது எப்படி நீ ஹீரோயின் கேட்க, அதுக்கு அவன் சொல்கிறான், இந்த 2 காப்பியும் கட்டில் உன் கை 2 சேர்த்து வச்சு கட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை நான் சந்தோஷப்படுத்துகிறேன். உனக்கு ரொம்ப வலிச்சதுன்னா சொல்லு, நான் அப்போ கை ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினுக்கு மனசு கொத்துலனாலும் சரி பரவாயில்லையே, நம்ம ஹஸ்பண்டு கேட்டானு சொல்லிட்டு அவ்வளோ ஓகேன்னு சொல்கிறான். இவனும் 2 பக்கமே 2 கையே அந்த காப்பில் அப்படியே கட்டிடுறான். அதுக்கப்புறம் பயபுள்ள வேலையை தொடங்க ஆரம்பிக்கிறான். அப்படியே வேறு லெவலில் அந்த ஹீரோயினை டார்ச்சர் பண்ணுறான். ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் இருந்தாலும் இதை கழட்டு, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லி ஹீரோவை வான் பண்ணுறா. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஹீரோ மறுபடியும் எச்சா வெறுப்பேற்றுறதுக்காக எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக டேடின்னு கூப்பிட்றான். இது எச்சா ஹீரோவுக்கு கடுப்பாகி, நம்ம 2 பேரும் இந்த மாதிரி இருந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே மேலே எந்திரிக்கும் போது ஹீரோவுக்கு மாத்திரை போட்டிருப்பான்ல, அப்போ அவனுக்கு வேலையை காட்ட ஆரம்பிக்குது. என்ன ஆகும் அப்படின்னா, இவன் போட்டிருக்கிற மாத்திரை இவனுக்கு ஒத்து வரல போல். இவனுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படியே ஹீரோயின் மேலேயே விழுந்துடுறான். ஹீரோயினும் தயவு செஞ்சு விளையாடாத, எந்திரி, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. கடைசியில் ஹீரோயின் அவள் காலாலேயே அவனை கீழே தள்ளி விட்டுறாங்க. ஹீரோயினுக்கா செம்ம பயம் ஆகிப்போச்சு. ஏன்னா என்னடா இது திடீர்னு கூப்பிட்டு அந்த இடத்துல இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அவள் பயத்திலேயே, ஏய் நடிக்காதடா, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட இருந்து எடுத்துக்கூடா, தயவு செஞ்சு இப்படியெல்லாம் என்னை பயமுறுத்தாத, தயவு செஞ்சு எந்திரிச்சு வாடான்னு சொல்லி கூப்பிட்டு சைடில் அப்படியே பார்க்கும்போது அவன் உடம்புலேருந்து ரத்தம் போகும். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் தெரிய வருது இவன் மேலே செத்து போயிட்டான் அப்படின்னு. ஹீரோயின் கதறா, யாருமே வரமாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் ஹெல்ப்புக்கு வாங்கன்னு கதறா, யாருமே அங்கே காணோம். கடைசியில் பார்த்தா ஓப்பனிங் சீனில் அந்த நாய் தான் அங்கே நிற்கிது. அந்த நாய் கீழே படுத்துருக்கிற ஜெரால்ட்ஸோட பிளட்டை நக்கிட்டு அப்படியே அவன் கையில் ஒரு பகுதி அப்படியே கடிச்சு எடுத்துகிட்டு போகுது. இதை பார்த்த ஹீரோயின் கடுப்பாகி அவள் ப்ரைஸ் டேக் வச்சுருந்த அந்த இடத்துல ஒரு புக் இருக்கும். அந்த புக்கை எடுத்து அந்த நாயை விரட்டுறக்காக எடுத்து வீசுறா. விரட்டினதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஜெரால்ட்ஸு திரும்பி எந்திரிச்சுன்ட்டு, அந்த நாய் என்னை கடிச்சிட்டு போகுது, நீ என்னடி பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கண்டபடியாக திட்டுறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, என்னால் எந்திரிச்சு போய் அந்த நாயை விரட்ட முடியல, 2 கையிலையும் நீ காப்புங்க, உன்னை யாரும் இங்கே காப்பாற்ற வர மாட்டாங்க, நீ உன்னோட கையை அந்த விலங்குலேருந்து உடச்சி எடுத்துகிட்டு போனால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் திரும்பவும் அதே மாதிரி ட்ரை பண்ணுறா. 2 கையை எடுத்துகிட்டு பார்த்தா இதுவும் ஒரு இல்யூஷன் தான் ஹீரோயினுக்கு. இப்போது நம்ம ஹீரோவுக்கு எப்படி ஒரு இல்யூஷன் வந்துச்சோ அதே மாதிரி ஹீரோயினுக்கும் ஒரு இல்யூஷன் வருது. அதில் ஹீரோயினோட கேரக்டர் ஹீரோயினை மோட்டிவேஷன் பண்ணுது. நீ இதை கண்டெல்லாம் பயப்பட வேண்டாம், உனக்கு இது மாதிரி 12 வயசுல நடந்திருக்கு, நீ இதை கண்டெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நீ முயற்சி பண்ணால் இதை பற்றி எடுக்க ட்ரை பண்ணுறா. அப்போது அந்த ஜெரால்ட்ஸோட இல்யூஷன் நீ என்ன முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக இந்த மொபைல் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டிமோட்டிவேஷன் பண்ணுது. உன்னால் தண்ணி குடிக்காமல் எவ்வளோ நாள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் என்னால் 5 நாள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் சும்மா, உனக்கு இன்னும் 4 மணி நேரத்தில் தண்ணி குடிக்கலன்னா கண்டிப்பாக செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு இந்த ஹீரோவோட இல்யூஷன் சொல்லும்போது ஹீரோயின் இவளுக்கு மேலே இருக்கிற அந்த தண்ணி கிளாஸை எடுக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறா. கடைசியில் எப்படியும் எடுத்துடுறா. எடுத்து குடிக்கலான்னு போனால் ஆனால் காப்பு இருக்கிறனால அவள் வாய்க்கு கிளாஸை தூக்கி மறுபடியும் மேலே வச்சிடுறாங்க.
வச்சதுக்கப்புறம் அந்த நாய் திரும்பவும் வருது. அந்த நாய் கீழே இருக்கிற ஜெரால்ஸோட மூஞ்சி மூலையில் மொத்தமாக கறி அப்படியே கடிச்சு திங்குது. அந்த ஹீரோயினோட இல்லூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ தண்ணி மட்டும் குடிக்கலன்னா நீயே இன்னும் 2-3 மணி நேரத்தில் கண்டிப்பாக அந்த நாயோட வயிற்றுக்குள்ளே போயிடுவேன். அப்போ நீங்கள் 2 பேருமே நாயோட வயிற்றுக்குள்ள தான் மீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இல்லூஷன் சொல்லும்போது ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தண்ணி கப்பை எடுத்து அதுக்கு பக்கத்தால் இருந்த அந்த ப்ரைஸ் டேகையும் எடுத்து அப்படியே அந்த ப்ரைஸ் டேகை ஒரு ஸ்ட்ரா மாதிரி போட்டு பாதி தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு பாதி தண்ணி மேலேயே வச்சிடறா. ஓவராக டயர்டான ஹீரோயின் தூங்க போகலான்னு போகிறப்போ அப்போ ஹீரோனோட இல்லூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ தூங்கிறாத தூங்கினா செத்து போயிருன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட இல்லூஷன் சொல்லுது. அதுக்கு ஹீரோவோட இல்லூஷன் சொல்லுது, நீ தூங்கு அப்போ தான் உனக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா நீ ரொம்ப டயர்டாகுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட இல்லூஷன் சொல்லுது. 2 பேரும் இங்கே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு டயர்டாகி அவள் தூங்கியே போயிடுறா. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல எவனோ ஒருத்தன் வந்து நிற்கிறான். அவன் கையில் பார்த்தா பூரா ஸ்பேனரு அதுன்னு இருக்குது. ஆளும் பார்க்கவும் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கான். ஹீரோயின் இதுவும் ஒரு இல்லூஷனாக தான் இருக்கும், இவன் உண்மை இல்லைன்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு இருக்கா. வந்தவன் பார்க்கவே சைக்கோ மாதிரி இருப்பான். வந்துட்டு திருப்பி போயிடுறான். போனதுக்கப்புறம் ஹீரோவோட இல்லூஷன் வருது. ஹீரோவோட இல்லூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, வந்துட்டு போனவன் ஒரு சைக்கோ கொலகாரன். அவன் யார் அப்படின்னா, அவனை எல்லாரும் மூன்லைட் மேன் சொல்லுவாங்க. அவன் இன்னைக்கு வந்து உன்னை பாட்டு போனதுக்கான காரணம் நாளைக்கு வந்து உன்னை கொலை பண்ணுறதுக்காக தான். அவன் கண்டிப்பாக நாளைக்கு உன்னை பார்க்க வருவான். அவன் வந்து உன்னை கொலை பண்ணதும் அதை நான் பார்த்து ரசிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட இல்லூஷன் ஹீரோயின்கிட்ட சொல்லுது. அப்படியே ஹீரோயினை மெர்சின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுது. இதனால் ஹீரோயின் ரொம்ப கடுப்பாகிறா. அப்போ தான் ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக் போகுது. இந்த இடத்துல தான் ஹீரோயினுக்கான ஒரு கேடுகட்ட ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. கேடுகட்ட ஃப்ளாஷ்பேக்குன்னு நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வாங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஹீரோயின் சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா கூட ஒரு லேக்குக்கு போய் அங்கே சூரியகிரகணம் பார்க்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா கூட உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பங்காரன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ சின்ன பொண்ணாக இருக்கும்போது என் மடியில் தான் உட்காந்து சூரியகிரகணம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது நான் அவங்க பொண்ணு தாப்பா, நான் அவங்க மடியில் உட்காந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எதர்ச்சியாக தான் போய் உட்காருவான். ஆனால் அந்த நாசமாக போன தகப்பன் பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த இடத்துல ரேப் பண்ணிடுறான். இதனாலேயே நம்ம ஹீரோயினுக்கு அவளோட பேரை சொன்னாலும் பிடிக்காது, டேடின்னு சொன்னாலும் பிடிக்காது. ஹீரோயின் நைட்டு வருது அப்படின்னா, நீ கையங்கால அசைஞ்சினா தான் உன்னோட பிளட் சர்க்கிள் எல்லாம் கரெக்டாக போயிட்டு வருவா அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஹீரோவோட இல்லூஷன் எப்பவும் போல் அவளை டிமோட்டிவ் பண்ணிவிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே 2 பேருமே மறைஞ்சு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் மட்டும் தனியாக இருக்கா. இப்போ தான் அவளுக்கு இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கும் வருது. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க அப்பா அவகிட்ட சாரி கேட்குறாங்க. நான் பண்ணது தப்பு தாம்மா, என்னை மன்னிச்சிக்கோ, இருந்தாலும் வா இந்த விஷயத்தை போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடலான்னு சொல்லி கூப்பிட்றான். அதுக்கு ஹீரோயின் வேண்டாம் அம்மாட்டெலாம் சொல்ல வேணாம்னு சொல்கிறான். அப்போ அம்மாட்ட சொல்ல வேணாம்னா என்கிட்ட சத்தியம் பண்ணி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா கேட்கும்போது ஹீரோயினும் நான் எங்கள் அம்மாட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் வாங்கிடுறா. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவளோட காலை நாய் வந்து கடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த நாயை ஒரு எத்தும்போது அப்போ ஹீரோவோட இல்லூஷன் வந்து, நீ என்ன தான் இங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அந்த நாய் உன்னை கடிச்சு திங்க தான் போகுது. இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக அந்த மூன்லைட் மேன் கண்டிப்பாக வருவான், உன்னை கொலை பண்ணுவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்போது ஹீரோயினுக்கு இன்னொரு ஃப்ளாஷ்பேக் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயினும் சின்ன வயசு ஹீரோயினும் பேசிக்கிறாங்க. அப்போ சின்ன வயசு ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இந்த விஷயத்தை நான் அப்போவே அம்மா சொல்லியிருந்தேன்னா அப்பாவுக்கு சரியான ஒரு பதில் கிடச்சிருக்கும், அப்பாவுக்கு தண்டனை கிடச்சிருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கு இப்போ இருக்கிற ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இதை பற்றிப்பாங்க அப்படியே கையிலிருந்து ரத்தம் வரும். இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஹீரோயினுக்கு அதே ஞாபகம் தான் வரும். என்ன அப்படின்னா, அந்த கிளாஸை எடுத்து எப்படியாவது உடச்சி இங்கேருந்து தப்பிச்சு போயிடலான்னு யோசிப்பா. அப்பா ஹீரோனோட இல்லூஷன் வந்து, நீ அதை பண்ணினா செத்தே போயிடுவா, வேணான்னு சொல்லுது. அந்த இடத்துல ஹீரோட இல்லூஷன் வந்து, நீ பண்ணு அதான் கட்டுன்னு சொல்லி இவ்வளோ மோட்டிவேட் பண்ணுது. அந்த நேரத்தில் ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் எதுவும் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக எங்கேயே செத்து தான் போகிறேன், அதுக்கு நான் இப்படியாவது ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை உடச்சி இவள் கையை அப்படியே கிழிச்சிக்கிட்டு எடுப்பா பாருங்கள். ஐயோ இந்த சீன் வேறு லெவல் இருக்கும். பிளட் அப்படியே தெறிக்கும். எப்படியோ ஒரு கையை அங்கேருந்து அறுத்தாவளை வெளியே எடுத்துருவா. அதுக்கப்புறம் டேபிள் மேலே சாவி இருக்கும், அந்த சாவி எடுத்து இன்னொரு ஹேண்ட் கப்பை அப்படியே கலட்டிட்டு அவள் வெளியே வரும்போது அப்படியே அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவா. திடீர்னு அந்த நாயை துரத்தி விட்டுட்டு எந்திரிச்சு வரும்போது அவனுக்கு முன்னாடியே அந்த மூன்லைட் மேன் வந்துடுவான். அவன் வந்த உடனே அவங்ககிட்ட அந்த வெட்டிங் ரிங் கழட்டி அவங்ககிட்ட கொடுத்துட்டு, அந்த மூன்லைட் மேனுக்கு எதுக்கு இப்போ ரிங்கை கழட்டி கொடுத்தா அப்படின்னா, இவனும் ஒரு கற்பனை தானே, இவன்லாம் ரியல் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த ரிங்கை கழட்டி கொடுத்துக்கிட்டு இவள் காரை எடுத்துக்கிட்டு காட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவள் பின்னாடி இருந்து அவங்க அப்பாவோட வாய்ஸ் வந்து மவுசின்னு சொன்ன உடனே அந்த பயத்துலேயே போய் கார் அப்படியே ஆக்சிடென்ட் பண்ணுறா. பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்க வந்து லைட்டு போட்டு பார்க்குறாங்க. அப்படியே அந்த இடத்துல அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பா போல். அவகிட்ட எல்லோரும் நோட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ஜெரால்ஸ் கூட போய் என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறத அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே சொல்லிவிட்டு அந்த ஜெரால்ஸு உண்மையாலுமே அவனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கில் செத்து போனான். அதனால் அவன் செத்து போனதுக்கப்புறம் அவன் பணம் பூரா எனக்கு வந்துன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மற்றவங்ககிட்ட சொல்லிவிட்டு ஹீரோயின் ட்ரஸ்ட்னு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. அதில் ஹீரோயின் மாதிரி சின்ன வயசில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து அந்த விஷயத்தை உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுவே அவங்களுக்கு கடைசியில் இல்லூஷனாக மாதிரி அவங்கள என்ன மாதிரி கொண்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகவே
நிறைய பெண்களுக்கு நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ட்ரஸ்ட் வச்சு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி அந்த பீச் ஹவுஸில் அந்த மூன்லைட் மேனுக்கு கழட்டி கொடுத்த அந்த ரிங்கை தேடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் அனுப்பிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த இடத்துல தேடுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே ஒரு 6 மாதங்களுக்கு பிறகுன்னு சொல்லி காட்டுறாங்க. அதில் நியூஸ் பேப்பரில் வந்து ரொம்ப நாளாக ஆம்பளையில் கொண்டுட்டு இருந்த ஒரு சைக்கோ கில்லரை நாங்கள் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயமாயிருது. ஏன்னா அது அந்த மூன்லைட் மேன் சொல்கிற அவனோட ஃபேஸ் தான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் அவனை நேரடியாகவே பார்த்துடலாம் அப்படின்ட்டு கோர்ட்டுக்கே நேராக போயிடுறாங்க. போய் பார்த்தா அந்த மூன்லைட் மேன் அங்கே தான்டா, என்னை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் ஒரு சுண்டக்கா பையன்டா, நீ சின்ன பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு, அன்றைக்கி நான் அப்படி இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் நான் டிப்ரெஷனில் இருந்தேன், அதனால தான் உன்னை பார்த்து நான் எதுவும் பேசாமல் போனேன், உண்மையிலே நீ எல்லாம் ஒரு சின்ன பையனை பார்க்குற மாதிரி இந்த படம் இந்த இடத்துலயே முடியுதுங்க. கடைசியாக அந்த ஜெரால்ஸ் அப்படிங்கிறவன் ஹார்ட் அட்டாக்ல செத்து போனானா இல்லை இவன் தான் அவனை கொலை பண்ணானான்னு தெரில. ஆனால் ஆக மொத்தம் அப்படிங்கிற இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ கூட பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ரிவ்யூக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.